வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. கூட்டணி, குழப்பம், விமர்சனம், பாராட்டுன்னு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வரைக்கும் இனி தினம் தினம் வாக்காளர் பெருமக்களுக்கு திருவிழாதான். ஆட்சிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்சே ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு கிண்டல் அடித்த முதலமைச்சர், தேர்தல் வெற்றிக்காக பாத யாத்திரை போன தலைவர், கூட்டணி ஆட்சியை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு திட்டவட்டமா தெரிவிச்ச மூத்த தலைவர்னு யார் யாரு என்னென்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம் வாங்க. 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும். எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. சந்திக்கவே முடியாம எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு உள்ள இருக்கிறவங்களை பத்தி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க? ஆட்சிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்சே நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையா எடப்பாடி வெளியிட்டு இருக்கிறதாவும் அவரு குற்றம் சாட்டி இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்துல அவர் நிறைவேற்றல. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு. அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல தங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக பழனிக்கு பாத யாத்திரையாவே வந்திருக்காங்க ஒரு தலைவர். தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் தான் இருக்கு, அதனால நாங்க இதோட நிறுத்திக்கிறோம்னு சொல்ற மாதிரி அனைத்து தொகுதிகளையும் தங்களுடைய கூட்டணி தான் ஜெயிக்குன்னு ரொம்பவே நம்பிக்கையா சொல்லி இருக்காங்க அவங்க. ஆட்சிக்கு வந்தா பழனியை தனி மாவட்டமா அறிவிப்பீங்களான்னு கேட்ட செய்தியாளர்கள் கிட்ட நேரடியா பதில் சொல்றத அவங்க தவிர்த்திருக்காங்க. யாரு அவங்க? இப்ப பார்க்கலாம். பழனியில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? 234 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. எல்லா தொகுதிகளிலேயும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். பாஜகவுக்கு பழனியில சீட்டு நீங்க குறிப்பிட்ட பழனியில பாஜகவுக்கு வாய்ப்பு சொல்லிட்டேன். 234 எங்களோட தொகுதி தான். பழனியை மாவட்டமா சொல்லி அறிவிக்கிறதாக சொல்லி திமுக சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரர் நாங்க பாருங்க, நாங்க மாலை போட்டுட்டு சாமி கும்பிடுறதுக்கு நல்ல விதமா நாங்க இன்னைக்கு எல்லாம் பிரார்த்தனை போயிட்டு இருக்கிறோம். பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எந்த தொகுதி, யாரு வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கட்சியோட தலைமை முடிவு பண்ணு. என்னதான் வானதி ஸ்ரீனிவாசன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஜெயிச்சா அது கூட்டணி ஆட்சியா இருக்காது, தனிச்சு ஆட்சியா தான் இருக்குன்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு அதிமுகவோட மூத்த தலைவர் தம்பிதுரை. ஆனா இவர் வானதி மாதிரி இருக்கிற எல்லா தொகுதியிலையும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லாம 210 தொகுதிகள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு கொஞ்சம் அடக்கமா சொல்லியிருக்காரு. 210 சட்டமன்ற தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மன்னர் ஆட்சி எல்லாம் போய் குடியாட்சி நடந்துகிட்டு இருக்கு, இப்ப போய் கிங் மேக்கர்னு பேசிட்டு இருக்காரே விஜய்னு வருத்தப்பட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட எம்பியான சசிகாந்த் செந்தில். கூடவே மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாலே போதும் தானாவே வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு அவர் அறிவுரையும் கொடுத்திருக்காரு. முதல்ல இந்த கிங்கு, அப்புறம் கிங்கு நான் ஆள்றேன், மக்களை நான் ஆட்கொள்றேன், இந்த மொழியெல்லாம் முதல்ல அவர் நிறுத்தணும். அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு எல்லாருமே சிட்டிசன்ஸா மாறிட்டாங்க. யாருமே இன்னைக்குமே கிங்கு கீழே வாழ ஆசைப்படல. நீங்க நல்ல அரசியல் செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்க, அதுக்கான வரவேற்புகள் உண்டு. இனிமே யாரையும் மக்கள் கிங்கா மாத்திட்டுலாம் இருக்க போறதில்ல. விஜயால எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க,
ஆனா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதை நினைச்சாதான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு. விஜய அரசியல்வாதியாலாம் நினைக்கலைங்க அப்படின்னும் குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். எனக்கு ஒரே பாதிப்பு, விஜய் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுதான் எனக்கு பாதிப்பு. தம்பிக்கு நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்கேன். விஜய் வந்து நான் அரசியல்வாதியாக பார்க்கல, என்னோட தம்பி, என்னைக்குமே அவர் என்னோட தம்பி இருப்பாரு. எங்க இருந்தாலும் வாழ்க, எதிர்கட்சி இருந்தாலும் வேற இடத்துல இருந்தாலும் வாழ்க. எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வந்தா இருந்தா அப்படி இருந்தா அதுல டைம் இருக்கு, பேசுவோம். அப்புறம் குஷ்பு கிட்ட கேட்ட மாதிரியே முன்னாள் அமைச்சர் ஒருத்தர்கிட்டையும் போய் விஜய் பத்தி செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி இருக்காங்க. அதுக்கு அவரு சந்திக்கவே முடியாம நாட் ரீச்சபிள்ல இருக்கிறவங்களை பத்திலாம் ஏங்க எங்கிட்ட கேட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. யார் அவரு? விஜய பத்தி அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் என்னன்னு இப்ப பார்க்கலாமா? உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா, 2 பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. வந்தவாசி பக்கத்துல திமுக ஆட்சியை பத்தி குறை சொன்ன அதிமுக நிர்வாகியோட நிகழ்ச்சியே பல அதிருப்திகளோட முடிஞ்சிருக்கு. அதிமுக சார்பா துண்டு பிரசுரம் கொடுக்கிற விழாவுக்கு வந்த மாவட்ட செயலாளர் தூசி மோகன் பேசி முடிக்கிற வரைக்கும் தொண்டர் ஒருவர் தலைமையில ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டே நின்று இருக்காரு. அறிவிப்பு கொடுத்துருக்காரு, 5 அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 2000 ரூபாய் குலவிளக்குன்னு அந்த திட்டம். ஏன்னா இப்ப இவங்க மகளிர் திட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து மாண்புமிகு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், இப்ப எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இப்ப 2,22,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் நாங்க 2000 கொடுக்குறோம். இதை நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவங்கள தலைமையேற்று நீங்க போய் சொல்லுங்க ஊரா. இது ஒரு பக்கம் இருக்க, கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்த அதிமுக துண்டுகளும் இனிப்பும் அங்கு வந்த கொஞ்சம் பேருக்கே பத்தல. அதனால ஒவ்வொருத்தரும் முண்டையடிச்சு துண்டுகளை வாங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியும் அவங்களுக்கு அது கிடைக்கல. இதனால எல்லாரும் அதிருப்தியோட அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழாவில் சந்திக்கிறோம் நேயர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.